இது இந்த தெருல ஒரு ஆளு கூட காணோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மம்மி, நான் சொன்ன மாதிரி நடந்துருச்சு. நிஜமாவே ஏலியன்ஸ் வந்துடுச்சு. காப்பாத்து சிவா. சொல்றது நிச்சயமா நம்ப முடியாத செய்தி தான். நம்ம ஊருக்குள்ள ஏலியன்ஸ் வந்திருக்கு. நம்ம ஊர் மக்கள் ஒரு பெரிய பட்டாம்பூச்சியை பார்த்ததா சொல்றாங்க. பூக்கள்ல இருக்கிற ஜூஸ் அது உறிஞ்சி குடிச்சிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுறதா சொல்றாங்க. டாக்டர் டி, நீங்க எதுக்காக வேதாஸ் நகரத்துக்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்க, என்ன காரணம்? நான் பல வருஷங்களா ஏலியன்ஸ பத்தி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட ஏலியன் ரேடார் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, வேதா சிட்டில ஏலியன்ஸ் வந்திருக்குதுன்னு காட்டுது. இது சிரிக்கிற விஷயமே கிடையாது. ஏலியன்ஸ் வந்திருக்கு. நான் அதை உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன். நான் ஒரே ஒரு ஏலியனை பிடிச்சிட்டா மட்டும் போதும். நான் அதை வச்சு நிறைய ரிசர்ச் பண்ணி அதுங்களோட ஒட்டுமொத்த பிளானட்டை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிளானட் மேலேயே நம்ம அட்டாக் பண்ணலாம். சரி வாங்க போலாம். இவர் என்னமோ நல்லவர் மாதிரி எனக்கு தெரியல. போய் லட்டு சிங் சார் கிட்ட இதை பத்தி சொல்லுவோம். நானும் டிவியில நியூஸ்ல பார்த்தேன். அதோட எல்லாரும் சொல்றதையும் கேட்டேன். மோசமான டிராகன் பிளைஸ் நம்ம நகரத்துக்குள்ள சுத்துதாம்ல. டாக்டர் டி சொல்றத பார்த்தா அதுங்க ஏலியன்ல தோணுது. அவர் அதுங்களை பிடிக்கிறதுக்கு வந்திருக்காராம். அவருக்கு முன்னாடி அதுங்களை நான் பிடிச்சு காட்டுறேன் பாரு. அது எப்படி? இதோ உள்ள ஒரு பூ தொட்டி பாக்குறீங்களே, அந்த பூவுல இருந்து வர்ற வாசனைக்கு அது ஓடி வந்தே ஆகணும். அது லாக்கப்புக்குள்ள நுழைஞ்ச உடனே நான் டோரை இழுத்து மூடுருவேன்ல. எப்படி என்னோட மாஸ்டர் பிளானு? வாவ், இந்த ஃப்ளவர்ஸோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு. அது எங்க தான் போகுதுன்னு நானும் பாக்குறேன். ரேவா, இதுங்க ஏலியன்ஸே தான். அதுங்களோட ஸ்பேஸ்ஷிப் தான் இந்த டிராகன் ஃப்ளை. அந்த பையன் நம்மள பார்த்துட்டான். அவனை உடனே நாம புடிச்சு கூட்டிட்டு போகணும். இல்ல நமக்கு தான் பிரச்சனை. சரி. ஓ நோ.
ஏலியன் அங்கிள், இன்னைக்கு உங்களால என்ன பிடிக்க முடியாது. இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம். ஏலியன்ஸ் கிடைச்சிடுச்சு. அது இந்த ஊர்ல தான் இருக்கு. கம் ஆன், ஃபாலோ மீ. சாரி சார். சீக்கிரம், இன்னும் சீக்கிரமா வண்டியை ஓட்டு. ஓடணும் மீ. நம்ம இங்கிருந்து தப்பிச்சு உடனே ஓடணும். என்ன ஆனாலும் சரி, இவங்க கிட்ட மாட்டோம் நாம சிக்கவே கூடாது. ஆமா, ஏன்னா இவங்க ஏலியன்ஸை பிடிச்சி ரிசர்ச் பண்ணுவாங்களாம். யூ ஏலியன்ஸ், ஹை, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். அவங்க எனக்கு சொந்தமானவங்க. நான் அவங்களை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னோட பல நாள் கனவு இன்னைக்கு தான் நிறைவேற போகுது. இல்ல, நான் இவங்களை பிடிக்க விட மாட்டேன். என்னோட பேரு தான் டாக்டர் டி. எல்லாரும் என்ன டாக்டர் டேஞ்சர்ஸ் கூப்பிடுவாங்க. தூக்கிட்டு வாங்கடா அந்த ஏலியன்ஸ். கூடாது, அந்த ஏலியன்ஸை யாரும் பிடிக்க கூடாது. சின்ன பையா, ஒழுங்கா ஓரமா போய் இல்லைன்னா ஓ மேலேயே ரிசர்ச் பண்ணிடுவேன். பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஹேண்ட்ஸ் அப். என்கிட்ட ரிவால்வர் இருக்கு. என்கிட்டயும் அந்த ரிவால்வர் இருக்கு மிஸ்டர். இப்ப சொல்லுங்க, யாரோட துப்பாக்கி பெருசா இருக்கு? லட்டு சிங் சார், நம்ம முதல்ல ஏலியன்ஸ் அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி ஆகணும். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. லட்டு சிங் சார், ஹலோ மை டியர் ஏலியன்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லாவே இல்ல தானே?
இப்ப நீங்க எனக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா உங்க பிளானட் எங்க இருக்குன்னு முதல்ல சொல்லணும். அப்புறம் அங்க எப்படி போறதுன்னு நீங்க எனக்கு சொல்லணும். உங்ககிட்ட என்னென்ன வெப்பன்ஸ் இருக்கு, உங்களோட பலமா நீங்க என்னத்தை நினைக்கிறீங்கன்னு சொல்லணும். நாங்க எதையும் உங்களுக்கு சொல்ல மாட்டோம். ஓ, என்னோட பேரு தான் டாக்டர் டி. என்னை பார்த்து பயந்தவங்க எல்லாம் என்ன டாக்டர் டேஞ்சரஸ்ன்னு கூப்பிடுவாங்க. நான் எந்த அளவுக்கு டேஞ்சரான ஆளுங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்களே பார்க்க போறீங்க. இந்த அலாரம் எதுக்காக அடிக்குது? இங்க வர தைரியம் யாருக்கு இருக்கு? இந்த காலத்து பசங்களுக்கு இப்ப என்னதான் ஆச்சு? ஏன் சின்ன பையன் மாதிரி பார்க்ல போய் விளையாடாம சண்டை போறதுக்காக வரான். எப்படி தப்பிச்சு வந்தாலும் இவன் தேடி வரானே எப்படி? அவனை முதல்ல போய் முடிச்சிட்டு வாங்க. என்ன ஆனாலும் சரி அந்த பையன் இங்க வரவே கூடாது. சின்ன பையா, ஏன் நீ ஆபத்தை தேடி தேடி போயிட்டு இருக்க? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். என்ன ஒருத்தனால கூட அந்த பையனை தடுத்து நிறுத்த முடியலையா? பாஸ், பையனை மட்டும் சொல்லாதீங்க, அப்புறம் ரொம்ப அடிப்பான் பாஸ். வாய மூடுங்க. என்னோட பேரு டாக்டர் டி. ஆனா என்ன பார்த்து பயந்தவங்க எல்லாரும் டாக்டர் டேஞ்சரஸ்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த பையனுக்கு நான் புரிய வைக்கிறேன் இந்த டாக்டர் டி எவ்வளவு டேஞ்சரஸான ஆளுன்னு. அங்கிள், அவங்க முதல்ல உங்ககிட்ட வந்து சொல்லும் போது நீங்க அமைதியா கேட்டிருக்கணும். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. சிவா 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 சிவா. சிவா 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 சிவா. சிவா 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 சிவா. யாராவது அவனை தடுத்து நிறுத்துங்க. முதல்ல அவனை பிடிங்க, தப்பிச்சு போக கூடாது. அவன் சைக்கிளா இல்ல என்னன்னு புரியலையே. சிவா, என் பேரு சி. இவன் என்னோட நண்பன் பேரு மீ. நீ எங்களுக்காக உண்மையிலேயே ரொம்பவே ரிஸ்க் எடுக்கிற. தேங்க்யூ. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. லட்டு சிங் சார், நான் மலையில இருந்து ஈஸ்ட் சைடு போயிட்டு இருக்கேன். நீங்க உடனே அங்க வந்துருங்க. ஓகே சிவா, வந்துடுறேன். ஓகே, நானும் ஓகே. வாங்க சார், போலாம்.
கொஞ்சம் நல்லா கெட்டியா புடிச்சுக்கோங்க. அந்த பையன் கீழே விழுந்துகிட்டு இருக்கான். சீக்கிரமா போய் புடி. ஏலியன்ஸ்க்கு எந்த அடியும் படக்கூடாது. போ. நான் யாருன்னு தெரியல போல இருக்கு. நீ உன் தோல்வியை ஒத்துக்கவே மாட்டியா என்ன? முதல்ல போய் புடிங்கடா. Hands up, சிவா. ஒழுங்கா அவங்களை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடு. இல்ல இனிமே உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. புரிஞ்சுதா? கைய தூக்கு. ரேவா, ஆதி, யூடி, இவங்க தான் சீ, அப்புறம் மீ, அப்புறம் இவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ரேவா, ஆதி, இது யூடி. அப்புறம் நான் தான் இன்ஸ்பெக்டர் லட்டு சிங். இங்க இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல ஏதாவது ஒரு ஏலியன் வந்துருச்சுன்னு வச்சுக்க. ஓகே சிவா, நாங்கள் போகிறதுக்கான நேரம் வந்துடுச்சு. தேங்க்யூ வெரி மச். நீங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க. எப்பயாவது வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களை எங்க பிளானட்டுக்கு கூட்டிட்டு போறோம். நீங்க எல்லாம் இங்க எப்படி வந்தீங்கன்னு இது வரைக்கும் சொல்லவே இல்லை. எங்களோட பிளானட்ல செடி கொடிகள், பூக்கள், பழங்கள், விதைகள் எல்லாமே அழிஞ்சு போச்சு. அதுதான் எங்களோட வாழ்வாதாரமே. அதனால தான் நாங்கள் தேடி இந்த இடத்துக்கு வந்தோம். ஓ, அப்ப அதான் விஷயம்னா நீங்க இங்க இருக்கிற எல்லா மலை, காடுகள், அதுல இருக்கிற பூக்கள்ல இருந்து நீங்க தாராளமா ஜூஸை எடுத்துட்டு போகலாம். ஏன் விதைகளை கூட நீங்க எடுத்துட்டு போங்க. நிஜமாவா? நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்க சிவா. பை பை சிவா, டாடா, பை பை எல்லாருக்கும் டாடா, பை பை லட்டு சிங், பை பை. நிச்சயமா திரும்பி வாங்க.
அவர் எவ்வளவு சூப்பரா பேலன்ஸ் பண்ணாரு. ரொம்ப நல்லா பண்ணாரு. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஒரு நாள் எங்க கிராமத்துல ராத்திரி நேரத்துல வந்து திருடன் திருட பார்த்தான் தெரியுமா? நான் தான் என்னோட கையில தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு அந்த திருடனை தேடி ஓடி போய் கஷ்டப்பட்டு பிடிச்சேன். ஒட்டுமொத்த ஊர் மக்களும் என்ன புகழ்ந்துட்டாங்க. அப்படியா? திருடனை பிடிச்சதுக்கு அப்புறம் உன்னோட கனவு கலைஞ்சுதா இல்லையா? இந்த டேனியோட கண்ணில் இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. ஒருத்த ஷோ காட்டுறா, இன்னொருத்த பிட் பாக்கெட் அடிக்கிறா. நல்ல காம்பினேஷன். இந்த பையன் கிட்ட நிறையவே டேலண்ட் இருக்கு. அந்த டேலண்ட் நமக்கு தேவைப்படும். ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனை மீட் பண்ணணும். சின்ன பையா, என் கையை விடு. இல்ல உனக்கு தான் பிரச்சனை. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இவன் உங்க எல்லார்கிட்டயும் பிட் பாக்கெட் அடிச்சிட்டான். ஆஹா, என் பர்ஸை காணோம். என் பர்ஸையும் காணோம். ஆஹா, என் பர்ஸையும் காணோம். காசுல எங்கடா போற? கூட்டம் அதிகமா இருக்கு. இப்ப போனா நம்மளும் மாட்டிப்போம். பேசாம அமைதியா வேடிக்கை பார்ப்போம். சார் விடாதீங்க, என் ஷோவையே கெடுத்துட்டான். கஷ்டப்பட்டு உழைச்சு சாப்பிடணும், திருடி சாப்பிடக்கூடாது. அங்கிள், நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லா ஸ்டண்ட் பண்ணீங்க. தேங்க்யூ. நீயும் ரொம்ப நல்லாவே சண்டை போடுற. நீயும் போய் அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டு வா, இல்லைன்னா எங்கேயா தப்பிச்சு போயிடுவான். ஓகே அங்கிள், அப்புறமா பார்க்கலாம். பாய். உன்னோட டேலண்ட்டுக்கு ஈடு இணைய இல்லைன்னு சொல்லணும். நீ ஷோ காட்டிக்கிட்ட இன்னொருத்தனை வச்சு பிட் பாக்கெட் அடிக்கிற அருமை. எனக்கு ஒரு வேலை பண்ணி கொடு. இதை மட்டும் நீ முடிச்சு கொடுத்த நீ எதிர்பார்க்காத பணத்தை நான் உனக்கு தரேன். இனிமே நீ பிட் பாக்கெட் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓ, அப்ப நீங்க எல்லாமே பார்த்துட்டீங்களா? சரி, என்னன்னு சொல்லுங்க, அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏர் வண்டியில திருடு திருடு, யாராவது பிடிங்க. திருடு திருடு. திருடு, யாராவது பிடிங்க. திருடு திருடு, யாராவது வாங்களே. திருடு திருடு திருடு, யாராவது பிடிங்க. ஹலோ போலீஸ், என் வீட்ல திருட வந்து திருடிட்டான். என்னோட ஏரியாவுல திருட்டா? திருடு போனது உங்களோட ஏரியால இல்ல சார், என்னோட வீட்ல. இங்க இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல எவனாவது திருடணும்னு ஆசைப்பட்டானா கூட மக்கள் அவங்க கிட்ட சொல்லுவாங்க, திருடாத. டயலாக் பேசிட்டு இருக்க போறீங்களா இல்ல இங்க வர போறீங்களா? உடனே சயின்டிஸ்ட் பட்டோட வீட்டுக்கு வாங்க, இல்லனா வர கோவத்துக்கு உங்களுக்கு என்ன பண்ணுவேனே தெரியாது. வந்துறேன். இதோ 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 கிளம்பி அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன். இவா எப்படிப்பா இருக்க? நான் டாட்டாவை பார்க்கலாம் தான் வந்துகிட்டு இருந்தேன். ஆனா பாரு, இந்த சயின்டிஸ்ட் பட்டு சார் இருக்காருல்ல, அவர் வீட்டுல திருடிட்டானா. அதனால நான் இப்ப அங்க போறேன். இருந்தாலும் நீ தாத்தா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் அவர் அப்புறம் பாக்குறேன்னு. வரட்டுமா? என்ன சார் நீங்க எப்ப பாரு யாரையாவது பிடிக்கணும்னா சிவாவை கூப்பிட்டு கட்டுறீங்க. உங்க பவரை எப்பதான் சார் நீங்க யூஸ் பண்ண போறீங்க? ஏய், ஒழுங்கா அங்கே நெல்லு. இது அந்த ஸ்டண்ட் மேன் ஆச்சு. இவன் திருடவும் செய்வானா? அங்கிள், ஸ்டண்ட் பண்றதோட நிறுத்திக்கோங்க. திருடெல்லாம் கூடாது. உங்க ஸ்டண்ட்டை இனி ஜெயில காட்டுங்க. இந்த ராஜாவை பிடிக்கிறதுங்கிறது அவ்வளவு ஈஸியான காரியம் இல்ல கண்ணா.
ஹேண்ட்ஸ் அப். ராஜாவை பிடிக்கிறது ஒன்றும் அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. கண்ணா, ஒரே ஏணில 2 பேர் ஏறக்கூடாது, பாரம் தாங்காது. சிவா, உனக்கு ஒன்றும் ஆகலையே? ஒன்றும் ஆகல ரேவா, ஆனா அந்த திருடன் தப்பிச்சு போயிட்டான். சிவாண்டி எதுக்கும் கவலைப்படாத. அவன் இன்னைக்கு தப்பிச்சா என்ன, நாளைக்கு என்கிட்ட மாட்டிக்குவான் பாரு. இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் நான் இருக்கும்போது நீ ஏன் தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிறேன்னு எனக்கு புரியவே இல்லை. சார் சார், இது இருக்கு சார் நீங்க கேட்ட ஃபைலு. வெரி குட். இந்த டேனியோட கண்ணில் இருந்து யாருமே தப்பிக்கவே முடியாது. ஒரு ஃபைல் கைக்கு வந்துருச்சு, இன்னும் வர வேண்டிய ஃபைல் 2 இருக்கு. அடுத்த டார்கெட் சயின்டிஸ்ட் பாஸ். பண்ணிடலாம் சார். முதல் ஃபைல் கிடைச்ச சந்தோஷத்துல எல்லாரும் போங்க, பார்ட்டி பண்ணுங்க. சிவா, கவனமா செயல்படு. உன்னோட சைக்கிளை யாரோ திருடிட்டு போறாங்கன்னு நினைச்சுக்கோயேன். அப்ப உனக்கு இந்த ஏணி தான் கிடைக்குது. இந்த ஏணில போய் அந்த திருடனை டப்புன்னு பிடிச்சிடு. ஆதி, உனக்கு தான் ஏணில போறதுலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, ஒரு தடவை சிவாக்கு பண்ணி காட்டுப்பா. அதுக்கப்புறம் அதை பார்த்து அவன் பண்ணுவான். யூடி, ஒரு கோச் தன்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு பிசிக்கலா மட்டும் ட்ரெயின் பண்ண மாட்டான், மென்டலா கூடவும் ட்ரெயின் பண்ணுவான். நான் என்னோட சிவாவுக்கு அதான்ப்பா பண்ணிட்டு இருக்கேன். அதை கேட்டு அவன் சூப்பரா பிராக்டிஸ் பண்ணிக்குவான். உண்மையிலேயே சூப்பர்ப்பா, என்ன அழகா ரீல் சுத்துற. சிவா, லட்டு சிங் சார், நீங்க இங்க, அதுவும் ஏணியோட? அது சிவா, முள்ளால எடுக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். அந்த ஏணி போட்டு திருட்டு பயல இந்த ஏணியை வச்சு பிடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால நீ எனக்கு கத்து கொடுக்கணும். இல்ல அது மாதிரி, அதாவது நீ என்ன ஃபாலோ பண்ணா போதும், புரியுதா? என்ன ஃபாலோ பண்ணு. அடேங்கப்பா சிவா, உனக்கு இப்போ ஒரு கோச் இல்லப்பா, 2 சூப்பர் கோச். காப்பாத்துங்க சிவா, சிவா காப்பாத்து சிவா. அது வந்து சிவா, நான் ரொம்ப உயரத்தில் இருந்ததா நினச்சி கற்பனை பண்ணிக்கிட்டேன். பரவாயில்ல, நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்க. அது வந்து ப்ராக்டிஸ் நீ செஞ்சா இல்லை, நான் செஞ்சா இல்லை, எல்லாம் ஒன்றுதான். மொத்தத்தில் கலக்குனா போகிறோம். கதை யாராவது வாங்க, என் வீட்டுல திருட வந்துட்டா, யாராவது வந்து காப்பாத்துங்க. சீக்கிரம். யாரோ கத்துற மாதிரி எனக்கு சத்தம் கேக்குது. யாராவது சிவா, அங்க பாரு, மேல விண்டோல இருந்து யாரோ கத்திக்கிட்டே இருக்காங்க. யாராவது வாங்க,
அங்கிள் அந்த திருட எங்க? இப்பதான்ப்பா அந்த படிக்கட் பக்கமா ஓடுறான். அதோ அங்க பாருங்க, சிவா அங்க இருக்கான். சிவா கொஞ்சம் ஜாக்கிரதையா போ. இந்த ராஜாவை பிடிக்கிறது ஒன்றும் அவ்வளவு சுலபமான வேலை இல்ல. பாய் பாய். சிவா சிவா இந்த டேனியோட கண் பார்வையில இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. ஒரு வழியா 2வது ஃபைல் என் கைக்கு வந்து சேர்ந்துருச்சு. சார், இந்த ஃபைல்ல என்ன இருக்குன்னு எனக்கு திருடிட்டு வர சொன்னீங்க. அவ்வளவு சாதாரணமா பேசாத, இது ஒரு ஃபார்முலா. இது மட்டும் என் கை கிடைச்சதுன்னா ஒட்டுமொத்த உலகமே என் காலு கீழே. மொத்தம் 3 சயின்டிஸ்ட், பட் போஸ், பரத்வாஜ், இவங்க 3 பேருமே சேர்ந்து ஒரு சீக்ரெட் வெப்பனை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. 3 பேருமே ரொம்ப அறிவாளி நினைச்சு ஃபார்முலாவை 3ஆ பிரிச்சு பாதுகாத்துட்டு வராங்க. எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் இதை பத்தின விஷயம் தெரிஞ்சது. இப்போ எனக்கு தேவையானதெல்லாம் கடைசி ஃபைல். அதுக்கப்புறம் இந்த ஊரை விட்டு நானும் டாடா பை பை சொல்லிட்டு போயிடுவேன். ராஜா, என்னோட அடுத்த ஃபைலை நீ சயின்டிஸ்ட் பரத்வாஜ் வீட்டுல இருந்து கொண்டு வரணும். ஓகே சார். லட்டு சிங் சார், தயவு செஞ்சு எப்படியாவது நீங்க அந்த திருட்டு பயல புடிச்சிருங்க. அதோட எங்க கிட்ட திருட்ட பொருளை திருப்பி வாங்கி கொடுத்துருங்க. லட்டு சிங் சார் ப்ளீஸ். இங்க பாருங்க சார், நான் என்னோட கடமையை சரியா பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க 2 பேரும் நம்ம நாட்டோட முக்கியமான சயின்டிஸ்டுங்க. அதனால என்னால முடிஞ்ச எல்லா உதவிகளையும் உங்களுக்கு நான் செய்வேன். லட்டு சிங் சார், இவங்க பேசுறத வச்சு எனக்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த ஏணி திருடன் திருடினதை வச்சு பார்த்தா அவன் திருடி இருக்கிறது இந்த 2 சயின்டிஸ்டோட வீட்ல தான். இது நிச்சயமா கோஇன்சிடென்ஸா இருக்க வாய்ப்பு இல்ல. இந்த 2 திருட்டுக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கணும். சயின்டிஸ்ட் சார், உங்க 2 பேரை தவிர நம்ம வேதா சிட்டில வேற ஏதாவது சயின்டிஸ்ட் இருக்காங்களா? நான் இருக்கேன். இந்த ஊர்ல மொத்தம் 3 சயின்டிஸ்ட் இருக்கோம். நீங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஏதாவது சீக்ரெட் ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படி நீங்க பண்றதா இருந்தா நிச்சயமா அடுத்த திருட்டு இந்த சயின்டிஸ்ட் வீட்ல தான் நடக்கும். நீ சரியாதாப்பா யோசிச்சிருக்க. நாங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு சீக்ரெட் வெப்பன் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை பத்தின முக்கியமான இன்ஃபர்மேஷனை நாங்க 3 பேரும் தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கோம். அது ரொம்ப சேஃபா வச்சிருக்க வேண்டியது. ஆனா யாராவது கெட்டவன் கையில இது 3 ஒன்னா சேர்ந்து கிடைச்சதுன்னா அப்ப டவுட்டே இல்ல, அடுத்த திருட்டு உங்க வீட்ல தான். ஆனா இந்த தடவை நாம எல்லாரும் தயாரா இருக்கணும். ஆனா அவசரப்பட்டு நாம திருடனா அங்கேயே புடிச்சிட கூடாது. அவனை நாம ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகணும். அவனுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு நாம தேடி அவனையும் பிடிக்கணும். லட்டு சிங் சார், சீக்கிரம் வாங்க, நாம அவனை ஃபாலோ பண்ணணும். ஓகே சார். அதாவது இதையே தான் நானும் சொல்லணும்னு இருந்தேன். எனக்கு முன்னாடி நீ சொல்லிட்ட. இந்த ராஜாவை பிடிக்கிறது ஒன்றும் அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. ஏன்டா என்ன மட்டும் நீ அடிக்கிற? டேனியோட கண் பார்வையில இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. ஒரு சின்ன பையனை உன்னால சமாளிக்க முடியலையா? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. சிவா, அந்த ராஜாவை நீ புடிச்சிட்டல, இந்த டேனி பையல நான் புடிச்சு காட்டுறேன் பாரு. சிவா, வலிக்குது கொஞ்சம், இவனையும் நீயே புடிச்சு கொடுத்துறேன்.
வேணா ஏனிய வச்சு நல்லாவே சண்டை போடுற நீ. ஆனா என்ன மறந்துட்ட பாத்தியா? குதிச்சிரு, முன்னாடி பெரிய பள்ளம். போதுப்பா நிறுத்து. இனி இந்த டேனியால அடி வாங்க முடியாது, மன்னிச்சிடு. தேங்க்யூ சிவா, தேங்க்யூ வெரி மச். படிக்கிற நேரம் போக கொஞ்ச நேரம் டைம் ஒதுக்கி என் கூட வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்துக்கிறது ரொம்ப சிறந்த விஷயம். இந்த காலத்து பசங்க எங்க கத்துக்குதுங்க, எல்லாம் வீடியோ கேம்ஸ்ல விளையாடிக்கிட்டு இருக்கு. கிரேட்.